பேர் ஆபிதா பேகம். என்னோட சன் வந்து அப்துல் ரஹ்மான். 1 இயராக வந்து ஹைஸ்கூலில் வந்து நர்சரி படிச்சுட்ருக்காங்க. ஹைஸ்கூல் வந்து எப்படி எனக்கு இன்ட்ரோ ஆச்சுன்னா வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ரோட்டரியில். அங்கே போகும்போது அவங்க ஸ்கூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு பிடிச்சிருது. மற்றபடி வேறு எந்த என்கொயரியும் பண்ணல. எனக்கு அது பிடிச்சிருந்ததுனால நாங்கள் டைரெக்டாக வந்து என்கொயரி பண்ணி தான் என்னோடய சன்னை வந்து இங்கே சேர்த்தணும். இப்போ இங்கே வந்து கேர் நல்லா பண்ணுறாங்க, கிட்ஸ்க்கு வந்து கேர் பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்படி சொல்லித்தரணும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு தனியாக கேர் பண்ணி நல்லா சொல்லித்தராங்க. ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அதனால் வந்து ஸ்கூல் இவன் வந்து ஜாயின் பண்ணி கூட அழுகவே இல்லை. ஸ்கூல் வந்து ஜாலியாக வந்து பையன் வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூல் வந்து ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூல். மேம், உங்கள் குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஹைஸ்கூலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கிட் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிட்னால வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான். அவனுக்கு நிறைய பேரோட இருக்கணும். இப்போ இந்த ஸ்கூல் வந்தப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மெயினாக சாப்பிட்டு பழகியிருக்கான். அவனுக்கு ஸ்கூலில் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் கூட அட்டாச் ஆகியிருக்கான், பேச பழகியிருக்கான். அந்த மாதிரி வந்து ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங், தியேட்டர் ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரிப்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சுற்றிலும் என்விரான்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களோட ஸ்டாஃப்ஸும் டீச்சர்ஸும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற கேரோ அட்டென்ஷனும் எந்தளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, இல்லை நீங்கள் இன்னும் நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து 3 அசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஸ்கூலில். ஒவ்வொரு அசஸ்மெண்ட் முடிஞ்ச அப்புறமும் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கிட்டேருந்து எக்ஸ்ட்ராவாக டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். நம்ம வேறு ஏதாவது ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் கேட்குறாங்க டீச்சர்ஸு. அதையும் நம்ம சொன்னோம்னா அவங்க அதையும் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஓவராலாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஸ்கூலில் நீங்கள் மற்ற பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா கொண்டு வந்து கிட்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு? எதுனா நான் சோஷியல் மீடியாவில் கூட ஸ்கூல் பற்றி நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஸ்கூல் நல்லா இருக்குது. கிட்ஸுக்கு வந்து இப்போ தான் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே பெரிய ஸ்கூல் அந்த மாதிரி போகாமல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் யாராக இருந்தாலும் இங்கே வந்து அவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம், பயப்படவே தேவையில்ல. ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேம், நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்னால உங்கள் குழந்தை கொண்டாந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. இந்த ஓவரால் இயரில் நாங்கள் அந்த ட்ரஸ்ட்டை வந்து காப்பாற்றிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நாங்கள் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கூட நீங்கள் சொல்லலாம். அதில் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.